ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ருதி, அம்மா எங்க? அம்மா இங்க தானே இருந்தாங்க. போ அம்மாவை கூட்டிட்டு வா போ. எப்ப பார்த்தாலும் போன்லயே இரு போ. பூங்குடி உட்காரு. என்னப்பா பையன் கையுமா அமக்கலப்படுத்துறீங்க? ஆமா பெரியமா, எனக்கே தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓ, என்ன சரவணா, எங்க போன? என்ன தெரியும்? அம்மா, அப்பா எங்கம்மா? அப்பா இங்க இருக்கண்டா. அம்மா எதுக்கு தேடிக்கிட்டு இருக்க? உட்காருங்கப்பா. ஆட என்ன விஷயம்னு சொல்லுப்பா, பதட்டமா இருக்குல்ல? பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல பெரியமா, எல்லாம் நல்ல விஷயம் தான். அதத்தான் சீக்கிரம் சொல்ல. சொல்றேன் பெரியமா. அம்மா, புது வருஷத்துக்கு பூங்குடி நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்காமா? புது வருஷத்துக்கா? நம்ம பொங்கலுக்கு தானேப்பா எடுக்கிறது வழக்கம். இது பூங்குடி அவளே சேர்த்து வச்ச காசுல இருந்து எடுத்திருக்காமா? அம்மா, இது வரைக்கும் அவங்க அம்மாக்கு கூட புடவை எடுத்து கொடுத்தது இல்லையாமா? நமக்கு தான் முதல்ல எடுத்து கொடுத்திருக்கா. இவ வாங்கி கொடுத்து அத கட்டுற நிலைமையில நான் இருக்கேனா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு பாரு. இப்போ பூங்குடி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் வர வருஷமா, அதனால என் காசுல தான் எடுப்பேன்னு அடம் பிடிச்சு எடுத்து கொடுத்தாமா. அம்மா அம்மா, என்ன பூங்குடி எதுக்குமா இதெல்லாம்? அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானே காசு கொடுத்து அனுப்பியிருப்பேன்ல. இல்லத்த, நான் சேர்த்து வச்ச காசுல வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான். சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்லமா. உங்களையும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கணும் தான் ஆசை. இருந்தாலும் சர்ப்ரைஸா இருக்கணுமே தான். ஏமா, என்னம்மா இது? எதுக்கு காசை கரியாக்கிட்டு இருக்க? இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன துணி இல்லாமையா இருக்காங்க? காலையில கட்டினதை மத்தியானம் மாத்திருதுங்க. ரூம் பூரா பீரோ பூரா சேலையா இருக்கு. அப்புறம் எதுக்குமா இதெல்லாம்? என்னங்க நீங்க? என் மருமக ஆசைப்பட்டு முதல்ல துணி எடுத்து கொடுத்துருக்கா. அவ மனசு வருத்தப்படுற மாதிரியா பேசுறது? அடேங்க அப்பா, மருமக மேல ரொம்பதான் அக்கறை. அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதானே, என்னடா இந்த வார்த்தையை இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். அம்மாவை நடிப்பை கண்டினியூ பண்ண சொல்லு. அப்பா சும்மா இருக்கீங்களா இல்லையா? சரவணா பேசாம இருப்பா. அவரு கிடக்குறாரு. இது யாருக்கு பூங்குடி? இந்தாங்க மாமா, உங்களுக்கு. குடுமா. ரொம்ப நல்லா இருக்குமா. இது உங்களுக்கு. இந்தாங்க. அக்கா, இத்தனை வருஷத்துல இந்த புடவை தான்க்கா உனக்கு அம்சமா இருக்கு. என் மருமகளோட சாமர்த்தியத்தை பாத்தியா? என் மருமகளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுக்கா. சரவணா, இது உனக்கு. அம்மா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குல்ல? நான் போனா எப்படி உனக்கு செலக்ட் பண்ணுவேனோ அதே மாதிரி எடுத்திருக்காப்பா. அத்தை, நவீனுக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா. அவனுக்கு இந்த மாதிரி கலர் தான் ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஸ்ருதி, இது உனக்கு. டேங்கப்பா, ஜொலிக்குதே. சூப்பரா இருக்கு இல்ல? இப்ப பாருடி. எனக்கு வாங்கினதாமா? சூப்பரா இருக்குமா. நான் கட்டினா நல்லா இருக்கும்ல? எப்படி? எனக்கு பிடிச்ச புடவையா தேடி பிடிச்சு வாங்கியிருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா. என்னப்பா, என்னாச்சு? இல்லம்மா, இந்த புடவை பூங்குடிக்காக எடுத்ததுமா. ஐயோ, இது பூங்குடிக்கு வாங்கினதா? ஐயோ, தெரியாம நான் எடுத்துட்டேனா? சரிப்பா, எங்க எனக்கு எடுத்தது கூட. இல்லத்த, அது வந்து. இல்லம்மா, இத நீ உனக்கு வச்சுக்கோ. நீ எனக்கு வாங்கியிருப்பல, அதை கொடு. அம்மா
அம்மா பூங்குடி இந்த புடவைய ஆசைப்பட்டு எடுத்தாமா. நாங்க எடுத்து வச்சுட்டு அப்பாக்கு ட்ரெஸ் பார்க்க போனோமா. திரும்பி வந்து பார்த்தா இந்த புடவை வேற ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. என்னடா இது, பூங்குடி ஆசைப்பட்டு எடுத்த புடவையாச்சே, அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட 2 மடங்கு காசு தரேன்னு சொன்னாமா. அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிருச்சுமா. காலில் விழாத குறையா கெஞ்சினமா. அப்போ அந்த பொண்ணு தரலமா. அப்புறம் எப்படிப்பா கிடைச்சது? இல்லப்பா, அவ்வளவு தூரம் கேட்டும் கிடைக்கல நீயே, அப்புறம் எப்படிதான் கிடைச்சது? சரவணா, உன்னதான்ப்பா கேக்குறேன், எப்படிதான் கிடைச்சது? அது சாமி வாங்கி கொடுத்துச்சுமா. இது சாமி வாங்கி கொடுத்துச்சா? ஆசைப்பட்ட புடவை கைக்கு வந்துருச்சு. எப்படி வந்தா என்னமா, கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்னப்பா இப்படி சொல்ற? அம்மா, நான் கேட்டப்ப பூங்குடி அப்படிதாம்மா சொன்னா. உனக்கு அவன் சொன்னது புரியுதா மகேஷ்? ஆசைப்பட்ட புடவை கிடைச்சிருச்சே, அப்புறம் எதுக்கு அதை ஆராய்ச்சி பண்றீங்கன்னு சொல்றான். புரியுது தானே? அதனாலதாம்மா சொன்னேன், இந்த புடவைய பூங்குடி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தாமா. அதனாலதான்ப்பா கேக்குறேன். நான் அவசரப்பட்டு கேட்டிருக்க கூடாதுதான். நான் ஒரு மட சாம்பிராணி. அம்மா அம்மா அம்மா, ஐயோ அத்தை, என்ன இது? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்க இதை வச்சுக்கோங்க. இல்லம்மா, நீ இதை ஆசைப்பட்டு எடுத்திருக்க, நீயே வச்சுக்கோமா. பரவாயில்ல அத்தை, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களே வச்சுக்கோங்க. என்ன பேசுறம்மா நீ? என் மருமக ஆசையை விட எனக்கு இந்த புடவையா முக்கியம்? இந்தா, நீயே வச்சுக்கோ. ஐயோ அத்தை, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்க பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே வச்சுக்கோங்க. இல்லம்மா, நான் தெரியாம கேட்டுட்டேன், நீயே வச்சுக்கோ. அத்தை, இதுக்கப்புறம் அந்த புடவையை எடுத்துக்கிட்டாலும் என்னோட மனசுக்கு கஷ்டமா தான் ஆகும். அதை நீங்களே எடுத்துக்கோங்க. என்ன பூங்குடி நீ இப்படி அடம் பிடிக்கிற? நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? இல்லங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதுக்காக உனக்கு வாங்கின புடவைய நான் எடுத்துப்பேனா? என்னம்மா இது? சும்மா தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்தாதம்மா. ஐயோ இல்லங்க அத்தை, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க அத்தை. ஏய் பூங்குடி பூங்குடி, எதுக்கு இப்ப கோவப்படுற? சரவணா, நான் கோவப்படல. பின்ன அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப எதிர்த்து பேசுற. அவங்க தான் வச்சுக்க சொல்றாங்கல்ல, வச்சுக்க வேண்டியதானே? ஐயோ இல்ல சரவணா, அவங்க ஆசைப்பட்டு அதை கையில எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நான் வாங்கி கட்டினா மனசு உறுத்தும்ல. என் மருமக ஆசைப்பட்ட புடவைய நான் எடுத்துட்டேன்னா என் மனசு உறுத்தாதாப்பா? என்னப்பா இவ புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா? ஐயோ அம்மா, பூங்குடி ஏன் இப்படி இருக்க? இப்ப பாரு அம்மா எப்படி வருத்தப்படுறாங்கன்னு. சும்மா தேவையில்லாம எல்லாத்துக்கும் பதில் பேசி ஏத்து பேசிட்டு இருக்க. இல்ல சரவணா, அது வந்து அத்தையே போ பூங்குடி, நீ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அம்மா மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோமா? அவங்க உனக்காக தானே சொல்றாங்க, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் ஏத்து பேசுற, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா மனசு கஷ்டப்படுமே யோசிக்க மாட்டியா? என்னமோ பண்ணு போ. டேய், போங்கப்பா. டேய், இவன் ஒருத்தன். மகேஷ், நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்க. உன்னை நான் இப்பவா பாக்குறேன். நடத்து. உன் நாடக கம்பெனி இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுதுன்னு நானும் பாக்குறேன்.